முதல்ல தேவாட்டுக்குட்டியாக இயேசுவை அடையாளம் காட்டினவன் யார் என்றால் யோவான் ஞானஸ்நானன். சொல்லுங்கள், யோவான் ஞானஸ்நானன். இந்த யோவான் ஞானஸ்நானன் எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் பிறந்த மகன். இந்த யோவான் ஞானஸ்நானன் இயேசுவுக்கு கொஞ்சம் இறக்கணும் முன்னோடியாக இயேசுவை இன்னார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவன் என்ன பண்ணுறான், கடந்து வருகிறவனாக இருக்கிறான். அப்போது அவன் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக என்ன பண்ணுறான், முதல் ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படியாக, மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படியாக இந்த யோவான் ஸ்தானம் என்ன பண்ணுறான், கடந்து வருகிறவனாக இருக்கிறான். அவன் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது வரும்பொழுது இந்த வார்த்தைகளை சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்தி இந்த ஆபேல் என்ன பண்ணுறான், தேவனுக்கு முன்பாக பிரியமான பலியை என்ன பண்ணால் அந்த செலுத்துகிறான் ஆபேல். பிறகு பார்த்திங்கன்னா பலியினாலே மாத்திரம்தான் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியும், வர முடியும் என்பதை என்ன பண்ணுறார், தேவன் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பலிகளின் மூலமாகத்தான் தேவனிடத்தில் வர முடியும். ஏன் பலிகள் மூலமாகத்தான் தேவனிடத்தில் வர முடியும் என்றால், மனுஷன் பாவியாக இருக்கிறான், தேவன் நீதிபரராக என்ன பண்ணுறாரு இருக்கிறார். சவுண்டுக்கு இது கொஞ்சம் குறைக்கணும். நீதிபரராக என்ன பண்ணுறான் இருக்கிறார், இல்லைன்னா இதை ஆஃப் பண்ணி பாருங்கள். நீதிபரராக இருக்கிறார். ஆகவே தேவனிடத்தில் கடந்து வர வேண்டும் என்றால் அவனுக்காக பாவத்திற்கு பரிகாரமாக இரத்தம் என்ன பண்ண வேண்டும், சிந்தப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போது மனுஷன் தேவனிடத்தில் கடந்து வர வேண்டும் என்றால் பலியும் இரத்தமும் இல்லை என்றால் என்ன பண்ண முடியாது, கடந்து வரவே முடியாது. ஏனென்றால் தேவன் அவருடைய பாவத்தை மூடி போட்டு அவனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன பண்ணும், பரிகாரம் வேண்டும். இந்த பரிகாரத்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா தேவதாசர்களும் வலியுறுத்தினபடினாலே, தேவன் இந்த முறைமைகளை வைத்தபடினாலே இவைகள் மூலமாகத்தான் என்ன பண்ணாங்க, தேவனிடத்தில் கடந்து வரவே செய்தார்கள். இப்படி வழி வழியாய் வந்தபோது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பிறகு முதலாக இந்த யோவான் ஸ்நானன் இவன் தான் என்ன பண்ணுறான், இவர் தேவ ஆட்டுக்குட்டி அப்படி என்று என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் என்ன பண்ணுறான், சாட்சி இடுகிறவனாக இருக்கிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த காலத்தில் ஒரு தேவ ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு மனுஷனுடைய, ஒரு குடும்பத்துடைய என்னதுங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பஸ்காவை பலியிட வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்கான பலி ஒவ்வொருத்தர் என்ன பண்ண வேண்டும், தனித்தனியாக செலுத்த வேண்டும். ஆனால் முதல்ல இயேசுவை இவன் பார்த்தோன்னா இவன் என்ன சொல்கிறான், இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. மனுஷனை என்ன பண்ணுறான், தேவ ஆட்டுக்குட்டியாய் உருவகப்படுத்தி, அது மாத்திரமல்ல உலகத்தினுடைய எல்லா பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக என்ன பண்ணுறான், இயேசுவை என்ன பண்ணுறான், காண்பிக்கிறான். ஹல்லேலூயா. நிறைய நேரம் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கும் மனுஷர்களுக்கும் பெரிய ஒற்றுமை இருக்கிறது. சொல்லுங்கள், ஆடுகளுக்கும் மனுஷர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. அதனால தான் சங்கீதத்தில் 23 பார்த்திங்கன்னா மேய்ப்பரை குறித்து சொல்லும்போது அந்த தாவீது அந்த சங்கீதத்தை பாடுறான். இயேசு கிறிஸ்து இந்த யோவான் அதிகாரத்தில் நானே நல்ல மேய்ப்பன் என்பதை தன்னை என்ன பண்ணுறார், உருவகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போது மனுஷர்களை சொல்லும்போது நான் வாசலை காக்கிறேன், ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், ஆடுகளுக்கு நான் என்ன பண்ணுறேன், வாசல் வழியாக என்ன பண்ணுறேன்,
பிரவேசிக்கிறேன். அப்போ மனுஷனையும் ஆடையும் என்ன பண்ணுறாரு, எப்போதுமே உருவகப்படுத்தி என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். ஏறக்குறைய மனுஷனுக்கு நிறைய காரியங்கள் ஆடுகள் என்ன பண்ணுது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா காணப்படுகிறதா இருக்கிறது. அதனால தான் ஆடுகளை குறித்து சொல்கிறார். அதனால தான் பலியை கூட என்ன பண்ணுறாரு, ஆடுகள் பலியை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த பாவ நிவர்த்திக்காக என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கிறபடியினால இயேசுவை வேற எந்த விதமான காரியங்களையும் சொல்லாமல் ஆட்டுக்குட்டிக்கு, தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக என்ன பண்ணுறார், அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று என்ன பண்ணுறார், இந்த இடத்துல அவர் வர்ணிக்கிறவராக என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்படி பாருங்க, இந்த தேவாட்டுக்குட்டி என்பதை அவர் முதல் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். இந்த தேவாட்டுக்குட்டின்னு சொல்லிட்ட பேர் 29 திருப்பம் 36 என்ன பண்ணுறாரு, இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவர் நடந்து போகிறாரு. அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இறங்குறாரு. இப்படியெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மீண்டும் என்ன பண்ணுறான், அவன் மறுநாளில் கூட என்ன பண்ணுறாரு, அவர் நடந்து போகிறாரு. நடந்து போகிற போது திருப்பி அதே வார்த்தையை என்ன பண்ணுறான், சொல்கிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. ஒரு காரியத்துக்கு 2 முறை 2 சாட்சி வேணும். அந்த 2 சாட்சியாகவே இவனே இருக்கிறான். 2 முறை என்ன பண்ணுறான் இவன், அந்த 29ஆம் வசனத்திலே சொல்கிறான், 36வது வசனத்திலே என்ன பண்ணுறான், சொல்கிறான். 2 முறை என்ன பண்ணுறான், இதோ உலகத்தின் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்போது இயேசு தேவாட்டுக்குட்டியாக என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். சொல்லுங்கள், இயேசு என்ன பண்ணுறாரு, தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார். தேவாட்டுக்குட்டியாக வர்ணிக்கப்படுகிறாரு. அவர் தேவாட்டுக்குட்டியாக என்ன பண்ணுறாரு, எல்லா மனுஷர்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் தரித்திரங்களையும் வேதனைகளையும் சுமக்கும்படியாகத்தான் அவர் தேவாட்டுக்குட்டியாக என்ன பண்ணுறாரு, கடந்து வருகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்படி இயேசு தேவாட்டுக்குட்டி என்று சொன்னதை கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, 2 பிரதான சிஷ்யர்கள், யோவானும் அவனுடைய 2 பேரும் என்ன பண்ண, யோவானும் மற்றும் இன்னும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பின் சென்றார்கள். சொல்லுங்கள், அவருக்கு பின் சென்றார்கள். 35 மறுநாள் யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் என்ன பண்ணாருங்க, நிற்கும்போது இயேசு இப்படி சொன்னும்போது அவர்கள் என்ன பண்ண, சொன்னதை கேட்டு சீஷர்கள் இயேசுவுக்கு என்ன பண்ணுறார்கள், பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. அப்போது இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்றால், இயேசுவை ஃபாலோ பண்ண வேண்டும் என்றால், இயேசுவை பின்தொடர்ந்து கடந்து வர வேண்டும் என்றால், இயேசுவை ஆண்டவர் என்று நம்ம சொல்கிறோம், இரட்சகர் என்று சொல்கிறோம், மீட்பர் என்று சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்பதை சொல்லும்போது தான் ஜனங்கள் அவருக்கு பின்பாக செல்ல முடியும். சொல்லுங்கள், ஜனங்கள் அவருக்கு பின்பாக செல்ல முடியும். ஏன் தேவாட்டுக்குட்டி என்று சொல்லும்போது ஏன் அவருக்கு பின்பாக செல்லுகிறாங்க அப்படின்னா, ஜனங்கள் எல்லாருக்கும் இந்த பாவ மன்னிப்பு வேண்டும். சொல்லுங்கள், ஜனங்கள் எல்லாருக்கும் என்னதுங்க, இந்த பாவ மன்னிப்பு வேண்டும். பாவத்தை போக்கும்படியாக ஒரு விமோச்சனம் வேண்டும், ஒரு பாவத்தை போக்கக்கூடிய ஒரு வழி வேண்டும். அப்போ இயேசு தான் அந்த தேவாட்டுக்குட்டி என்று அறிவிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் அவர் பின்பாக என்ன பண்ணுறாங்க, கடந்து செல்கிறாங்க. ஏன் செல்கிறாங்க, அவராலே மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. பாவங்களை போக்குற வழியாக இருக்கிறாரு, பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறாரு, பாவத்திலேருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறாரு, பாவ பாரத்திலேருந்து மனுஷனை என்ன பண்ணுறாரு, விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை என்ன பண்ணுவாங்க, அறிய முடியும். அப்போது இயேசு இன்றைக்கி ஒரு மனிதனாக வந்தது மட்டும் இல்லை, ஆண்டவர் இரட்சகர் என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த இயேசுவால் மாத்திரம்தான் பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அவர் தான் என்ன பண்ணுறார், பாவங்களுக்காக பரிகாரம் செய்யக்கூடியவர். அவர் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பை தர வல்லவர் என்று நாம் தேவாட்டுக்குட்டியாக இயேசுவை எப்போது நாம் அறிந்து மற்றவர்களுக்கு அறிவிக்க சொல்லுகிறோமோ அப்போது தான் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை அவர்கள் தங்கள் வாழ்விலே பின்பற்ற முடியும், அவர் பின்பாக கடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம்.
ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். பாவம் என்ற அந்த சேற்றிலிருந்து கடந்து வர வேண்டும். பாவம் என்ற மிகப்பெரிய அந்த என்னதுங்க பிசாசனுடைய அந்த கொள்ளை நோய், பாவம் என்ற அந்த மிகப்பெரிய அழிவு, பாவம் என்கிற மிகப்பெரிய அந்த நாசகர காரியங்களிலிருந்து மனுஷனை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு தேவ ஆட்டுக்குட்டி வேண்டும். சொல்லுங்க, ஒரு தேவ ஆட்டுக்குட்டி வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தேவ ஆட்டுக்குட்டி வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவ ஆட்டுக்குட்டியா என்ன பண்றாரு, இருக்கிறார் என்பதை அன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அவரை வெளிப்படுத்த வந்த முதலாக இயேசுவை என்ன பண்றாரு, தேவாட்டுக்குட்டியாக வர்ணிக்கிறார், தேவாட்டுக்குட்டியாக பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அதன் அடிப்படையில் எல்லாரும் அவருக்கு பின் செல்லுகிறவர்களாக இருக்கிறாங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 வருஷங்கள் கழித்து அவரே என்ன பண்ணுறாரு, தேவாட்டுக்குட்டி என்ன பண்ணுறாரு, சிலுவையில் கல்வாரி சிலுவையில் பலி ஆகிறாரு, ரத்தம் சிந்துறாரு, பாடுபடுறாரு. அவர் தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்துறாரு. அவர் எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாரோ, அவர் எப்படி தேவாட்டுக்குட்டி என்று வர்ணிச்சாரோ, அதே போல் அவர் பலியாகி என்ன பண்ணுறாரு, மனுஷருடைய எல்லா பாவங்களையும் சிலுவையில் சுமந்து என்ன பண்ணுறாரு, தீர்க்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் இயேசுவை தேவாட்டுக்குட்டியாக ஏற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, இயேசுதான் தேவாட்டுக்குட்டி, இயேசுதான் பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசுதான் பாவத்துக்கான பரிகாரம் செய்கிறவர், இயேசுதான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறவர், நித்திய மோட்சத்தை தருகிறவர், நித்திய ஜீவனை தருகிறவர், தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனால் நமக்கு என்ன பண்ண பரிகாரமாய் அனுப்பப்பட்டவர், நம்மளை விடுவிக்கும்படி பாவம் என்ற சேற்றிலிருந்து, பாவம் என்ற புதைக்குழியிலிருந்து, பாவம் என்ற பிசாசினுடைய எல்லா ஆயுதத்திலிருந்து, சங்கிலியிலிருந்து விடுதலையாக்குவதற்கென்றே அவர் நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில் வந்தார். அவரே தேவாட்டுக்குட்டி, தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய பரிகாரம் அவரே, பராபகாரம் அவரே என்று எப்பொழுது நாம் அறிந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமோ, நான் சொல்கிறேன், அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இயேசுவுக்கு பின்பாக என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஹல்லேலூயா. அவரை இல்லாமல் வேறொரு என்ன வழி இல்லை. அவருடைய நாமம் இல்லாமல் வேறொருடைய நாமம் ரட்சிப்பதற்கு நமக்கு இல்லவே இல்லை. இயேசுதான் என்னது, நமக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வந்தவர், போக்குறதுக்காக வந்தவர் என்பதை இந்த காலை வேளையில் நாம் அறிவது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு நாம் என்ன பண்ணோம், இயேசு தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்படியாய் கர்த்தர் நம்மளை அமைச்சுக்கிறார். ஹல்லேலூயா. தருமையான பாஸ்டர் சொன்னார், என்ன சொன்னார், யோவான் சாணன் யார், அவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். சொல்லுங்க, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், தேவனிடத்தில் வந்த ஒரு மனுஷன். அந்த தேவனிடத்தில் அனுப்பப்பட்ட, தேவனால் அனுப்பப்பட்ட அந்த மனுஷன் இயேசுவை என்ன பண்ணுறார், இன்னார் என்று என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு இயேசுவை யாரெல்லாம் தேவாட்டுக்குட்டி அறிந்து தேவனால் என்ன பண்ணுறது மற்றவர்களுக்கு சொல்கிறாங்களோ, அவங்களாம் யாராம், அவங்க சாதாரணமான மக்கள் அல்லவா, அவங்களெல்லாம் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். சொல்லுங்கள், அவங்களால் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை அவர் தான் பாவத்தை மன்னிக்கிற வழி, அவர் தாங்க உங்கள் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தேவாட்டுக்குட்டியாக அந்த பூமியில் வந்தார்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யார் தெரியுமா, நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்னங்க, தேவன் என்ன பண்ணுறார், இதோ நான் என்ன பண்ணுறேன், உங்களை ஆடுகளை என்ன பண்ணுறேன், ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவதை போல உங்களை நான் என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. உங்களை நான் என்ன பண்ணுறேன், அன்றைக்கு யோவான் சாணனை அனுப்பினார், இன்றைக்கி நம்மளை அனுப்புகிறாரு. சீஷர்களை சொன்னார், உலகம் எங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கு என் சுவிசேஷத்தை, நானே பாவத்தை மன்னிக்கிற அருமருந்து என்று என்ன பண்ணுங்க சொல்லுங்க என்று சொல்லி என்ன பண்ணார், அனுப்பினார். இன்றைக்கி நீங்கள் போய் இந்த இயேசு தான் தேவாட்டுக்குட்டி என்று சொல்லும்போது நீங்கள் யார், தேவனால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அவங்களுக்கு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஐயோ, எங்கேதோ வந்தான்ப்பா மகாராசன், பாவத்தில் என்ன பண்ணியிருப்பேன், செத்தே போயிருப்பேன், பாவம் என்னை கொன்றே இருக்கும், என் வாழ்க்கையை தவறான முடிவுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கோம். ஆனால் நீ சொன்ன பற்றி அந்த இயேசு தான் ஆண்டவர் என்று, இயேசு தான் ரட்சகர் என்று, இயேசு தான் தெய்வம் என்று, இயேசு தான் பாவத்தை மன்னிக்கும், உன் பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கு நான் ஒரு வழியை சொல்கிறேன், இந்த சாபத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து விடுதலைக்கு ஒரு வழியை சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கோ, அவர் தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படி நீங்கள் சொன்னீங்க, அவர் தான் தேவாட்டுக்குட்டி அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா
அவன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன தெரியுமா, அவனுக்கு நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவனாக இருக்கிறீங்க. அன்றைக்கு யோவான் ஸ்நானன் அங்கே எருசலேமில் வந்தான். இன்றைக்கி இங்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் தான் யோவான் ஸ்நானனாக இருக்கிறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் இயேசுவை தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுங்கள். நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்குது மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பாகும் ஒளியாகும் மலையில் மேல் இருக்கிற பட்டணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நாள்களை ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி இந்த இயேசுவை ஆண்டவர் என்று எப்படியாவது சொல்லுங்கள். ஒரு வைராக்கியத்தோடு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் பின்னாடி இந்த உலகம் கடந்து போகணும். எல்லாம் பார்க்குறாங்க பாருங்கள், இயேசுவை வந்து எல்லாம் பின்னாடி போகிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணாங்க, இயேசுவின் பின்னாடி பார்த்து என்னப்பா இது உலகமே அவங்க பின்னாடி போயிடுச்சு. பரிசேயரும் சதுசேயரும் என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. நான் சொல்கிறேன், உலகமே அவர் பின்னாடி வரும். ஏன்னா அவர் உலகத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டி. வேறொரு நாமம் இல்லை, வேறொரு வழி இல்லை, வேறொரு ரட்சிப்பு இல்லை. அவர் ஒருவரே ரட்சிப்பு, அவர் ஒருவரே ஆண்டவர். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவரிடத்துல ஏராளமான பாவம் மன்னிப்பு உண்டு. அவர் தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. அவர் அறிவிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இயேசுவின் பின்னாடி எல்லாம் ஜனங்களை கடந்து வரும். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையிலும் ஆண்டவரே இயேசுவே, நீ தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறீர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவராக இருக்கிறீர். மெய்யாக அப்படியாய் வந்து எங்கள் பாவங்களையும் ரோகங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த யோவான் ஸ்நானன் அன்று அறிவித்தது போல இன்றைக்கும் கூட திருச்சபை குடும்பங்களாக எழுந்து இந்த உலகத்துக்கு இயேசுவை தேவாட்டுக்குட்டியாய் காண்பிக்க எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்றைக்கு எப்படி ஆண்டவரே உன் பின்பாக எல்லாரும் கடந்து போனது போல இந்த தேவாட்டுக்குட்டி பின்பாக எல்லாரும் கடந்து வரத்தக்கதாக எங்களை கிருபையாய் ஆண்டவரே அப்பா ஒரு கருவியாக ஒரு பாத்திரமாக எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் அது கிருபை புதுசுன்னு சொன்னீங்களே, புதிய கிருபையினால, புதிய பலத்தினால, புதிய சத்துவத்தினால ஒவ்வொருவரும் இடை கட்டுங்க. கர்த்தருடைய பலன் அவர்களை தாங்கட்டும். கர்த்தருடைய கண்களில் கிருபை உண்டாகட்டும். போகிற இடமெல்லாம் வாய்க்கட்டும், செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும். உதவிக்காரன் நீட்டப்படட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வந்துடுங்க எல்லாரும். அது